வெட்கப்படவில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போகவில்லை. ஆமாங்க, இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுங்க. நீங்க பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் இருப்பீர்கள். ஒரு நாளும் நடுவழியில நீங்க நின்று போக மாட்டீர்கள். ஒரு நாளும் நீங்கள் துவண்டு போக மாட்டீர்கள். ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். எப்போன்னு கேக்குறீங்களா? கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு தாங்க. இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி நீங்கள் ஒருவேளை வெறுமையான சூழ்நிலையில இருக்கலாம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்குது, என் குடும்பம் ரொம்ப வெறுமையா இருக்குது, எனக்கு வேலை இல்லை, எனக்கு திருமணம் ஆகல, எனக்கு திருமணம் ஆகியும் என் வாழ்க்கை வெறுமையா இருக்குது, எனக்கு வேலை கிடைச்சும் அதுல ஒரு ப்ரமோஷன் இல்லாம இருக்குது, எனக்கு நல்ல ஸ்டடீஸ் கிடைச்சும் என்னால படிக்க முடியாம இருக்குது, இல்ல எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். இன்றைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாருங்க, வெறுமையான சீமோனுடைய படகுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏறினார், அந்த படகு நிரப்பப்பட்டது. அதே போல இன்றைக்கு உங்க முழு மனதோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வெறுமையான வாழ்க்கை கண்டிப்பா நிரப்பப்படுங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க. உங்க முழு இருதயத்தோட இயேசுவே நீர் என் உள்ளத்துக்கு வாங்க, இயேசுவே என் பிரச்சனைகளுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க நீங்க கேட்கும் போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். உங்க வாழ்க்கை நிரப்பப்படுங்க. உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடருங்க. நீங்க அவரை தேடி போக வேணாங்க. அவர் உங்களை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க அவரை சூஸ் பண்ணலங்க, அவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. முழு இருதயத்தோட இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். God bless you.